வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், கிரீன்ஸ் கவுன்சிலிங். ஓகே, சின்ன பசங்களை, அதாவது ஸ்கூல் போகிற பசங்களை ஹாஸ்டலில் விடலாமா? போர்டிங் ஸ்கூல்ஸில் விடுறதுலாம் நல்ல ஐடியா தானா? அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பேரண்ட்ஸ் ரெண்டு மனசாக இருப்பாங்க. ஹாஸ்டலில் விடலாமா, வேண்டாமா, தப்பா, சரியா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை என் பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானா, இந்த மாதிரி நிறைய கேள்வி மனசில் ஓடிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு போர்டிங் ஸ்கூலில் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, அந்த குழந்தைங்க அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், சேலஞ்சஸ் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது. மூணாவது, ஹாஸ்டலில் தான் போட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஹாஸ்டலில் போடணும் அப்படின்னு நினச்சா ஐடியல் ஏஜ் அப்படிங்கிறது 10 வயசுக்கு மேலே தான். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். 10 வயசு வரையும் கண்டிப்பாக குழந்தைங்க பேரண்ட்ஸோட அரவணைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நான் டே டு டே லைஃப்பில் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களை ரொம்ப ரெகுலராக நான் பார்த்துட்ருக்கேன். ஹோமில் இருக்கிற பசங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னோடய பசங்களுமே 3+ இயர்ஸ் ஹாஸ்டலில் இருந்திருக்காங்க. ஸ்கூல் டேஸில் ஹாஸ்டலில் விடுறது அப்படிங்கிறது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக சரிதான். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களை பார்த்துக்கலாமா? அதாவது ஆல் இன் ஒன் ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். படிப்பாகட்டும், அவங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அது, இல்லை வேறு ஏதாவது ஸ்கில்ஸ், நல்லா சோஷியலைஸ் பண்ணி பிள்ளைங்களோட பழகிறது, நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாமே அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நடக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஊரில் இருந்தோன்னா டியூஷன் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும், நிறையா இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இங்கே எல்லாமே ஒரே ரூஃபில் கிடச்சிரும். ரெண்டாவது, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. எதுக்குனாலும் அம்மா அது செஞ்சு கொடுங்க, அப்பா இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளை சார்ந்து இருக்கிற பசங்க இண்டிபெண்ட்டாக தானே சின்ன சின்ன வேலைகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவது, டிசிப்ளின். அதாவது நல்ல பழக்கங்கள் கண்டிப்பாக நிறையா படிச்சுப்பாங்க. ஏன்னா இதே டைமுக்கு தான் 5:30 மணினா எல்லா குழந்தைங்களும் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் இதுதான் சாப்பாடு, பிடிக்குது பிடிக்கல அப்படின்னாலும் காய்கறியிலேருந்து பிடிக்காத விஷயங்கள்னாலும் சாப்பிட வச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைங்க படிச்சுக்குவாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராங்காக ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நல்ல நண்பர்கள் வட்டம் அமையும். நல்லா சோஷியலைஸ் பண்ண படிச்சுக்குவாங்க. 4 பேர்கிட்ட பேசுகிறது, அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, வித்தியாசமான கல்ச்சரல் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறதுனால அதை பற்றி எல்லாம் கூட தெரிஞ்சுக்குவாங்க. புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மாதிரி விதவிதமான ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கும் பொழுது அவங்களோட பழகும் பொழுது. ஃபைனலி எல்லா பேரண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ அந்த அகாடமிக் எக்ஸலன்ஸ் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்பொழுதுமே அந்த டீச்சர்ஸோடு இருக்கிறதுனால ஹாஸ்டலில் ஸ்டடி டைம்னு இருக்கும், ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது அவங்கள பண்ண வைப்பாங்க. ஸோ ஒரு பர்சனல் கேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அகாடமிக் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதற்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா இது எல்லாம் தான். ஆல் இன் ஒன் ரூஃப், எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிருது. ரெண்டாவது, ரொம்ப இண்டிபெண்ட்டாக தானே தன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வளருவாங்க. டிசிப்ளின், நிறைய நல்ல பழக்கங்கள் படிச்சுக்குவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அமையும். படிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் நல்லா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, அந்த குழந்தைங்க ஹாஸ்டல்னு போனதுக்கப்புறம் என்னென்ன சேலஞ்சஸ், பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துலலாம் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தன்னை மாற்றிக்கிட்டு போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோம் சிக்னஸ். வீட்டில் இருந்து ஹாஸ்டல்னு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பெட்ஸை மிஸ் பண்ணலாம், கிராண்ட் பேரண்ட்ஸை, இல்லை அங்கே இருக்கிற சூழல்கள், ஃப்ரெண்ட்ஸு, சாயந்தரம்னா விளையாடுவோமே, சாயந்தரம்னா டிவி பார்ப்போமே, ஃபோனில் விளையாடுவோமே, இதெல்லாம் இப்போ இல்லையே அப்படின்னு நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேறு இருக்குமா, வீடை ரொம்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஒரு சோஷியல் ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் ரொம்ப கேஷுவலாக இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல காலையில் எந்திரிக்கிறதாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் வரும் பொழுது
அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அளவான ஒரு சோஷியல் ப்ரெஷர் அவங்க அங்கே ஃபேஸ் பண்ண தான் வேண்டி இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வித்தியாசமான பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது ஒன்று சரி வீட்டில் இப்படி தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம், அது அங்கே வேறையாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அங்கே கம்ப்ளீட்டாக வேறு வீடை தாண்டி அப்படிங்கும்போது அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் பார்ப்பாங்க. நிறைய வேற்றுமையை பார்க்கும்பொழுது அந்த ஒவ்வொன்றுக்கும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் கண்டிப்பாக டைம் தேவைப்படும் அவங்களுக்கு. நாலாவது முக்கியமானது ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா மனதளவில் அவங்கள தேடுறாங்க அப்படிங்கிறதும், நிறைய விஷயங்கள் மாற்றமாக இருக்குது, ஃபுட் ஆகட்டும் அந்த தண்ணீர் ஆகட்டும் அப்படிங்கும்போது சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். என்னதான் அங்கே பார்த்துக்கிறதுக்கு வார்டன் டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் உடம்பு முடியல அப்படிங்கும் பொழுது வீட்டில் உள்ளவங்களை தான் ரொம்ப தேடுவாங்க. ஃபைனலி நிறைய ஹாஸ்டல்ஸில் இது கண்டிப்பாக நடக்குதுன்னு தான் சொல்லணும், மறுப்பே சொல்ல முடியாது. எந்த ஹாஸ்டல் நடத்துகிறவங்களும் புல்லியிங், பெரிய பசங்க சின்ன பசங்களை அடிக்கிறது, இல்லை அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை வாங்குறது, அதாவது இல்லை கேலி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஹாஸ்டலுக்குள்ளே நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த குழந்தைங்க அந்த இடத்துல இருக்கணும். பட் கண்டிப்பாக கொஞ்ச நாள் இருக்க இருக்க அந்த குழந்தைங்களுக்கு இது எல்லாமே பழகி போயிடும். அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் படிச்சிருவாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு எத்தனை நாள் இருந்தாலும் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற குழந்தைங்கள இல்லை போக போக சரியாயிடும், போக போக சரியாயிடும் அப்படின்னு அவங்கள ஹாஸ்டல்லையே வச்சுருக்கிறது சரியில்லை தான். ஸோ நல்ல பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு, என்னெல்லாம் சேலஞ்சஸ் அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு பார்த்தாச்சு. ஆனால் அதை விட முக்கியமான பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஹாஸ்டலுக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு குழந்தைகளுடைய குணம், அவங்களுடைய பர்சனாலிட்டி, அந்த பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க, அந்த மாதிரி சூழலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும்னால ஹாஸ்டல்லலாம் இருக்க முடியாது, எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. அண்ணன் போனால நீயும் போ, அக்கா போனால நீயும் போ, அம்மா அப்படி தான் படித்தேன் அதனால நீயும் போ அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் சரி கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஹாஸ்டல் அவங்களுக்கு தேவையே இல்லை, உங்களுடைய கேரே போதுமானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம். ஹாஸ்டலில் எப்போ பார்க்க விடுறாங்க, ஹெல்த் விஷயம்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, எப்பப்போ நம்ம பேசலாம், எப்போ ஹாலிடேஸ் கிடைக்கும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படி குழந்தைங்கள புல்லிங் பண்ணும் பொழுதோ இல்லை ரேக் பண்ணும் பொழுதோ என்ன சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குது இப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அகாடமிக் வைஸ் எப்படி இருக்காங்க, என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு இப்படின்னு ஓரளவு கொஞ்சம் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும். நிறைய போர்டிங் ஸ்கூல்ஸில் ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போது அந்த மாதிரியான ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். மூணாவது பாயிண்ட்டு ஓப்பன் கம்யூனிகேஷன். உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக ஸ்கூலில் என்னென்ன வேணும், உங்கள் குழந்தைய பற்றி எல்லாமே ஸ்கூலில் சொல்லணும். இதை சொன்னால் என்ன நினச்சிப்பாங்களோ, நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்திடுவாங்களோங்கிற இது இல்லாமல் குழந்தைங்களோட நீட்ஸு, அவங்கள பற்றிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஸ்கூலில் நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க கிட்டையும் ஹாஸ்டலில் போகிறத பற்றி அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஹாஸ்டலுக்கு போகணுங்கிற எண்ணமே இல்லாத குழந்தைய அங்கே போய் விட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க காலப்போக்கில் சரியாயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது ஒரு ட்ராமாவாக அவங்க பெரியவங்கள ஆனதுக்கப்புறமும் என்னை கொண்டு ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அது வேறு பல இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சில பேரண்ட்ஸ் அவங்கள அறியாமையே இந்த தவறை செஞ்சிடுவாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி பண்ணால் நான் உன்னை ஹாஸ்டலில் விட்டுருவேன், நீ சரியாக மார்க் வாங்கலைன்னா நான் உன்னை ஹாஸ்டலில் விட்டுருவேன், அண்ணனை நீ இப்படி அடிச்சேன்னா நான் உன்னை ஹாஸ்டலில் விட்டுடுவேன் அப்படின்னு அதை ஒரு த்ரெட்டாக பயமுறுத்துகிற மாதிரி சொல்லி வச்சுட்டு ஒரு நாள் நீ ஹாஸ்டல் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க எப்படி அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க, ஜாலி நான் போகிறேன்னா சொல்லுவாங்க, உடனே ஹர்ட் ஆவாங்க, அழுவாங்க. ஸோ ஓப்பனாக ஸ்கூல்லையும் சரி உங்கள் குழந்தைங்க கிட்டையும் சரி என்ன ஏது அப்படின்னு கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஹாஸ்டலில் விடுறது சரியா தப்பா அப்படின்னா கண்டிப்பாக சரிதான். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தாரே ஜமீன் பர் அப்படின்னு ஒரு அழகான ஹிந்தி மூவி உண்டு, அமீர் கான் அவர்களுடையது. அதை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஹாஸ்டல் பற்றிய சில விஷயங்கள்.
பட் உங்கள் குழந்தைக்கு ஹாஸ்டல் அவசியமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தேங்க்யூ. டாடா.